ஜனநாயகம் படம் வந்து 27 உங்களுக்கு வந்து ஜனநாயகம் திரைப்படம் இல்லை அப்படின்றது வந்து அந்த ரசிகர்கள்ட்ட வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருந்தோம். அந்த கொந்தளிப்பு பாஜக நோக்கி திரும்பாதான். அதாவது இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உறுதியாக சொல்றேன், இந்த சென்சார் போர்டுக்கும் இந்த படம் திரையிடக்கூடாதோ எண்ணமோ எங்களுக்கு கடுகளவும் அதில் கிடையாது. அதில் உள்ள சென்சார் போர்டு அமைப்புகள் அவங்க வந்து சில விதிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. ராணுவத்தினுடைய நம்மளுடைய ராணுவத்தையே மாறி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சில அமைப்புகள் படத்தில் வந்து சில விதிகளை தான், சில காட்சிகளை காட்டலாம், சில காட்சிகளை காட்டக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அது என்னங்கிறது படத்தை முழுசா பார்த்தா தான் தெரியும். படத்தை முழுசா பார்த்தவங்க சென்சார் போர்டில் உள்ளவங்க, அவங்க அதனுடைய அடிப்படையில் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது சரியா தவறாங்கிற விவாதத்துக்குள்ள நாங்க போகல. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. கூட்டணி வர வேண்டும் என்று நினைக்கிறோம். முடிவு அவங்களுடைய கையில் இருக்கு. நான் படம் பார்க்கல, நீங்களும் படம் பார்க்கல. ட்ரெய்லர்ல வந்து போடுறது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டங்களில் மக்கள் வந்து எல்லா மொழியும் படிக்கிறதுக்கு ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. இப்போ கோவையில் வந்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திரும்ப வானசீனிவாசன் போட்டியிடுறதா பரவாயில்ல போயிட்டு அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா அது எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். இப்போ நான் உட்பட, முருகானந்த் உட்பட, ரமேஷ் உட்பட நாங்கள் வந்து எங்களுடைய விருப்பங்களை தெரிவிப்போம். அதில் போட்டியிட வேண்டும் என்பது நினைப்பது அகில இந்திய தலைமை அதனுடைய முடிவு. விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் நிறைய பேர் ஆதரவு காங்கிரஸ் தலைவருடைய குற்றச்சாட்டே வந்து பாஜக தான் பின்னாடி இயக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. மரசக்தி வருது, ஜனநாயகம் அல்ல அப்படின்றப்ப அதோட அரசியல் பின்னணி இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுக்கும் எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. காங்கிரஸ் கட்சியான விஜய் பக்கம் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க உங்களுடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு தெரியுது. கொங்கு மண்டலத்தில் பாஜக அதிகமான இடங்களை போட்டியிட வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நாங்கள் எந்தெந்த இடத்தில் போட்டியிட்டோம் என்பது கருத்து இருக்கிறது. இனிமேல் அவங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களை கலந்து பேசி எதா இருந்தாலும் சுமூகமான முடிவு எட்டப்படும். முதல்ல அதான் கேட்டீங்க, வந்த உடனே அதான் கேட்டீங்க. அமைச்சரவையில் பங்கேற்கும் முதல்ல தேர்தல் தேதி அறிவிக்கட்டும். அதாவது இது தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை அவருடைய தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அதை பற்றி முடிவு. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.